நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் வெப்படை அருகே தாறுமாறாக ஓடிய கண்டெய்னர் லாரியில் இருந்த காரில் பணம் சிக்கியிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களையும் நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம் வழங்கிட கேட்கலாம். மகாலிங்கம், வணக்கம். சிக்கியவர்கள் கேரளா ஏடிஎம்களில் கொள்ளையடித்தவர்கள் என நாமக்கல் எஸ்பி ராஜேஷ் கண்ணன் தற்போது உறுதிப்படுத்தியிருக்கிறார். மகாலிங்கம், இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். தற்பொழுது நாமக்கல் மாவட்ட எஸ்பி ராஜேஷ் கண்ணன் தெரிவித்த தகவலின் அடிப்படையில் கேரள மாநிலம் திருச்சூரில் இன்று அதிகாலையில் அடுத்தடுத்து 3 ஏடிஎம் மையங்களில் 65 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு நாமக்கல் வழியாக தப்பிச் செல்ல முயன்றவர்கள் தான் இந்த நபர்கள் என்ற தகவல்களை உறுதி செய்திருக்கிறார். கேரள மாநிலம் திருச்சூரில் இன்று அதிகாலையில் வெள்ளை கலர் காரில் முகமூடி அணிந்தபடி 4 பேர் கொண்ட கொள்ளை கும்பல் அடுத்தடுத்து 3 எஸ்பிஐ ஏடிஎம்களில் இந்த கொள்ளையில் ஈடுபட்டார்கள். இயந்திரத்தை கேஸ் கட்டர் வைத்து உடைத்து இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டதாக கூறப்பட்டது. இந்த நிலையில் அவர்கள் தமிழகம் எல்லையை தாண்டி வந்திருக்கலாம் என்ற ஒரு நிலையின் அடிப்படையில் ஏற்கனவே திருச்சூர் மாவட்ட போலீசார் அலர்ட் செய்திருந்தார்கள். இதை அடுத்து தற்பொழுது இந்த பகுதியில் கேரளாவில் கொள்ளையடித்து விட்டு தப்பி வந்தவர் அந்த வடமாநில கும்பலை சார்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறதாக தற்பொழுது நாமக்கல் மாவட்ட எஸ்பி தகவல் தெரிவித்திருக்கிறார். கண்டெய்னர் லாரிக்குள் 4 பேர் இருந்ததாகவும் அதில் 2 பேரை துப்பாக்கியால் சுட்டு பிடித்ததாகவும் தற்பொழுது முதல்கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏனென்றால் அவர்களிடம் ஆயுதம் இருந்ததாகவும் தற்பொழுது உறுதிப்படுத்தப்படாத தகவலும் வெளியாகி இருக்கிறது. மேலும் கண்டெய்னர் லாரிக்குள் ஒரு கார் இருப்பதையும் போலீசார் உறுதி செய்திருக்கிறார்கள். அந்த காருக்குள் கட்டுக்கட்டாக பணம் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் எவ்வளவு பணம் இருக்கிறது என்ற விவரங்கள் இன்னும் போலீசார் உறுதி செய்யவில்லை. ஆனால் தற்பொழுது கண்டெய்னர் லாரிக்குள் இருந்தவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. அதில் 2 காயம் ஏற்பட்டிருக்கிறது என்ற தகவலும் தற்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் உயிரிழப்பு எதுவும் நடந்திருக்கிறதா என்ற விவரம் இன்னும் எதுவும் உறுதியாக சொல்லவில்லை. போலீசார் தரப்பில் இன்னும் வெளியிடப்படவில்லை. தற்பொழுது கண்டெய்னருடன் சிக்கிய 2 வடமாநில கொள்ளை கும்பலை சார்ந்தவர்கள் மீது துப்பாக்கி சூடு என்பது நடத்தப்பட்டிருப்பதாகவும் மேலும் 2 சிக்கியிருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாக இருக்கிறது. தொடர்ந்து போலீசார் அங்கு விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கோவை சரக டிஐஜி தற்பொழுது சம்பவ இடத்திற்கு விரைந்திருக்கிறார். அவரும் அங்கு விசாரணையை மேற்கொண்டு வருகிறார். ஏற்கனவே தற்பொழுது அந்த பகுதியில் நாமக்கல் மாவட்ட எஸ்பி அந்த பகுதியில் முகாமிட்டு தொடர்ந்து விசாரணையை மேற்கொண்டு வருகிறார். தற்போதைக்கு கிடைத்திருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ தகவல் என்னவென்றால், கேரளாவில் ஏடிஎம்களில் கொள்ளையடித்துவிட்டு அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு தமிழகம் வழியாக தப்ப முயன்றவர்கள் தான் இந்த சதித்திட்டத்தில் ஈடுபட்டவர்கள் என்ற ஒரு தகவலை நாமக்கல் மாவட்ட எஸ்பி ராஜேஷ் கண்ணன் உறுதிப்படுத்தி இருக்கிறார். அவரிடம் பணம் இருக்கிறது, சம்பந்தப்பட்ட காரும் இருக்கிறது என்பதையும் ராஜேஷ் கண்ணன் உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஆக இது வெளிமாநில கும்பல், ஏடிஎம்களை மட்டும் குறிவைத்து கொள்ளையடிக்கும் கும்பல் என்ற ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. தப்பி செல்லும் பொழுது கண்டெய்னர் லாரி நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியிலே கண்டெய்னர் லாரி அந்த தாறுமாறாக வேகமாக ஓட்டி இருக்கிறார்கள். அப்பொழுது 2 கார்கள் 4 பைக்குகள் மீது அந்த கண்டெய்னர் லாரி மோதியதை அடுத்து சந்தேகப்பட்ட பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் போலீசாரும் அந்த வேகமாக சென்ற கண்டெய்னர் லாரியை பிடிக்க முயற்சி செய்த போது போலீசாரை கண்டதும் இன்னும் வேகமாக அந்த ஓட்டுநர் லாரியை ஓட்டியதாகவும் தொடர்ந்து போலீசாரிடம் சிக்கக்கூடாது என்ற நோக்கில் வேகமாக சென்றதால் போலீசாருக்கு பலத்த சந்தேகம் ஏற்பட்டதால் அடுத்தடுத்து வரக்கூடிய சுங்கச்சாவடிகளில் அலர்ட் செய்யப்பட்டு உடனே அந்த கண்டெய்னர் லாரியை சுற்றி வளைக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டது. உடனே கண்டெய்னர் லாரியில் இருந்த நபர் ஒருவர் தப்பியோடியதாகவும் தற்பொழுது தகவல் சொல்லப்பட்டது. ஆனால் போலீசார் மீது அவர்கள் சரமாரியான கற்களை கொண்டு தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் போலீசார் என்ன செய்வது என்று தெரியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. ஏனென்றால் அந்த கண்டெய்னர் லாரியை சுற்றி அதற்குள் என்ன இருக்கலாம் என்ற ஒரு அச்சமும் இருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது அந்த கண்டெய்னர் லாரிக்குள் என்ன இருக்கிறது, அவர்கள் யார் என்ற விவரங்கள் எல்லாம் போலீசார் அடுத்தடுத்து வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமான தகவல் என்னவென்றால், கேரள மாநிலத்தில் திருச்சூர் மாவட்டத்தில் இன்று அதிகாலையில் அடுத்தடுத்து எஸ்பிஐ ஏடிஎம் 3 ஏடிஎம்களில் கேஷ் கட்டர் மூலமாக ஏடிஎம் இயந்திரங்களை உடைத்து அதிலிருந்து 65 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்த கும்பலை சார்ந்தவர்கள் தான் இவர்கள் என்ற ஒரு தகவலை கேரள போலீசாருடன் சேர்ந்து இந்த தகவலை உறுதிப்படுத்தி இருப்பதாக நாமக்கல் மாவட்ட எஸ்பி தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். எனவே அந்த கும்பலை சார்ந்தவர்கள், ஆனால் அவர் வடமாநிலத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள் என்ற தகவலும் தற்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த துப்பாக்கிச் சூடில் எது மாதிரியான பாதிப்பு என்பது அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது, உயிரிழப்பு எதுவும் ஏற்பட்டிருக்கிறதா என்ற விவரங்களை எல்லாம் இன்னும் அதிகாரப்பூர்வமாக போலீசார் உறுதி செய்யவில்லை. ஆனால் கேரளாவில் கொள்ளையடித்துவிட்டு தப்பி வந்த கும்பல் என்பது உறுதியாயிருக்கிறது. மொத்தம் கண்டெய்னர் லாரிக்குள் 4 பேர் இருந்ததாகவும் அதில் 2 பேர் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாகவும் தற்பொழுது முதல்கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது.
விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மகாலிங்கம்.